அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், பாபநாசம் திரைப்படத்தை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியான ஒரு கொலை சம்பவம் இலங்கையில் இப்போ நடந்திருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னே என்னோட சேனலில் பார்த்து கொண்டுக்கிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடந்ததுன்னு சொன்னால், 6 வருஷத்துக்கு முன்னம் நடந்த ஒரு கொலை சம்பவம் இப்போ தான் தெரிய வந்திருக்குது. எப்படி தெரிய வந்திருக்குது என்றதை வந்து நாங்கள் விரிவாக பார்ப்போம். அதாவது இப்போ வந்து 2026 2020 வந்து அந்த கொரோனா டைமில் 2 தம்பதிகள் 62 வயசுடைய 2 தம்பதிகள் வந்து வீட்டில் பசிச்சு வரையினம். திடீரெண்டவைய காணியில். அப்போ அவன் உறவினர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபோன் அடித்து பார்க்கினா ஃபோன் ஆன்சர் இல்லை. வீட்டை வந்து பார்க்கினா வீட்லேயும் அவை இல்லை. உறவினர்களிடையும் விசாரித்து பார்த்துருக்கணும், உங்களோட வந்தவியா அப்படி இப்படின்னு விசாரித்து பார்க்கினோம், இல்லை. ஒரு ஒரு பதட்டம், என்னடா இங்கடா வந்து எல்லா இடமே தேடி பார்க்கணும், இல்லை. கடைசியில் என்ன செய்யணும்டா, போலீஸில் போயிட்டு ஒரு முறைப்பாடு குடிக்கணும். அப்படி வந்து எங்களுடைய உறவினர் வந்து அவங்க வீட்டில் இருந்தது திடீரென்று காணாமல் போட்டினோம் அப்படின்னு ஒரு கொடுத்த ஒரு முறைப்பாடின்படி போலீஸ் வந்து விசாரிக்கணும். அக்கம் பக்கம் உறவினர்கள் எல்லாரையுமே வந்து ஆராய்ஞ்சு விசாரணை நடக்குது. விசாரித்தா எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு பதிலும் வந்து கிடைக்கல. அவைய தேடி பிடிக்கிறதுக்கான எந்த ஒரு இதுவும் வந்து கிடைக்கல. அப்படியே நாட்கள் கடந்து போகுது, மாதங்கள் கடந்து போகுது. அப்போ இந்த உறவினர்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், என்னடா இதில் ஒரு முன்னேற்றத்தையும் காணையில், என்னண்டு காணாமல் போனவைய வந்து இப்படி வந்து 1 மாதம் ஆகிட்டுது, என்னமே அவை என்ன நடக்குது, அவைக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு கூட தெரியலை. அப்படின்ற எண்ணத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், ஜனாதிபதி செயலகத்தில் போயிட்டு இப்படி வந்து ஒரு கடிதத்தை வந்து குடிக்கணும். இப்படி வந்து எங்களோட உறவினரை வந்து காணியில் நீங்களாம் நிறைய கண்டுபிடிச்சி தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து குடிக்கணும். அப்படி கொடுத்த இடத்துல இன்னும் வந்து இந்த விசாரணையில் இன்னும் நிறைய பேர் வந்து விசாரிக்கணும். திருப்பவும் அயலவர்களையே விசாரிக்கணும். எந்த ஒரு இதுவும் வந்து எவிடன்ஸுமே வந்து கிடைக்கல. எங்கே இருக்கணும், என்ன நடந்திருக்குது எதுவுமே தெரியலை. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. அது வருஷங்களாக மாறுது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 6 வருஷமாக போகுது. வந்து அவைய என்ன நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியலை. அப்படியே உறவினர்களும் வந்து அதை கவலைப்பட்டு என்ன நடந்திருக்குமே இது நடந்திருக்குமென்று கவலைப்பட்டுட்டு அப்படியே வருஷங்களும் கடந்து இப்போ 6 வருஷம் கடந்துட்டு இப்போ தான் அந்த கொலையாளிகள் வந்து மாட்டுப்பட்டிருக்கணும். எப்படி மாட்டுப்பட்டவ அப்படின்னு பார்த்தா, ஒரு தோட்டை வச்சு தான் மாட்டுப்பட்டிருக்கணும். என்னென்னு சொன்னால், அந்த கொலையாளிகள் வந்து 2 தம்பதிகள், ஒரு தம்பதிகள் தான். என்னென்று சொன்னால், 46 வயசுடைய ஒரு ஆணும் 48 வயசுடைய ஒரு பெண்ணும் தான் இதில் வந்து மாட்டுப்பட்டிருக்கணும். அதில் வந்து எப்படி மாட்டுப்பட்டிருக்கணும்னு சொன்னால், நான் சொன்னேனே, அந்த 48 வயசுடைய அந்த பெண் வந்து அந்த தோட்டை, அதாவது அந்த கொலை செஞ்ச அந்த பெண்ணுடைய தோட்டை வந்து போட்டுக்கொண்டு இருந்திருக்கிறா. அந்த தோட்டை போட்டுக்கொண்டிருக்க அந்த உறவினர்கள், அந்த காணாமல் போன அந்த நபர்களுடைய உறவினர் வந்து, இது வந்து அவா போட்டிருந்தா தோடாச்சு, இது என்ன டுவாக கிடைச்சது அப்படின்னு வந்து ஒரு சந்தேகத்தோட நினைக்கினேன். அது வந்து சந்தேகத்தோட மட்டும் விடாமல் என்ன செய்யணும்னு சொன்னால், அதை வந்து போலீஸுக்கு போயிட்டு சொல்லி, அப்படி வந்து 6 வருஷத்துக்கு முன்னம் காணாமல் போன எங்களுடைய உறவினர்களுடைய தோட்டை வந்து அவா போட்டிருக்கிறா அப்படின்ன மாதிரி கொடுத்த இடத்துல ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காம இருந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா சும்மா அப்படி வேணுமா யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன செய்யணும்டா, அவைய கூப்பிடினேன். அவைய கூப்பிட்டு அவைய கைது செய்துட்டு போயிட்டு விசாரிக்கணும். சரியா, விசாரிச்சா அவ வந்து முன்னுக்கும் பெண்ணுக்கும் வந்து முரணான்னு சொல்லல, ஒரே மாதிரி தான் எல்லாம் கலந்தடிச்சு பொய்யல் எல்லாத்தையும் சொல்லி பாபநாசம் படத்தை நீங்கள் பார்ப்பீங்க தானே, அதே மாதிரியான பொய்யலை வந்து அடக்கினேன். இதுக்கு இதை அந்த இப்போ மட்டும் அடிக்கணும்னு சொன்னால் இல்லை, இதுக்கு முன்னமும் அயலவர்களை வந்து விசாரித்தேன். இது வந்து அயலவர்கள் வேண்ட அந்த காணாமல் போன நபர்கள், அந்த கொலை செய்யப்பட்ட அந்த தம்பதிகளிட பக்கத்து வீட்டில் இருக்கிற நபர்கள் தான் அனுவ. அப்போ அந்த நேரமும் வந்து விசாரிச்சிருப்போம். என்ன அயலவர்களை விசாரிக்க மட்டும் விசாரிக்காம விட்டதோ, அந்த நேரமும் அதே பாபநாசம் படம் பார்த்துச்சுனமும் தெரியாது. அதே மாதிரி வந்து ஒரு சந்தேகமே வராத அளவுக்கு கதைச்சிருக்கணும். அதால தான் நான் அந்த நேரத்தில் வந்து மாட்டுப்படையிலேன்னு
அப்போ இப்போ வந்து முன்னுக்கு பின்னுக்கு இதாக சொல்லினோம் இதுதான் அதுதான்டா. அப்போ இந்த தோடு எங்கே வாங்கி நீங்கள், இதுக்கான ரிசீட் இருக்குதா, இது எங்கே வாங்கி நீங்கள், இது எத்தனை போகணும் அப்படின்னு எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு கேள்விகள் அப்படியெல்லாம் கேட்பினமுண்டு. அப்போ அப்படியெல்லாம் கேட்கல. அதுக்கு பிறகு போட்டு அலசி ஆராய்ஞ்சு புள்ளிஞ்சு எடுத்து கேட்டா கேள்விகளை கடைசியில் வந்து மாட்டுப்படினேன். அதுக்கு பிறகு உண்மைகளை வந்து ஒத்துக்கொள்ளினேன். என்னென்று சொன்னா இவ வந்து அதாவது இந்த கொலையாளிகளின் வரலாறு அவ எப்படி பட்டவை அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா அவ வந்து ஒரு போதைப் பொருளுக்கு வந்து அடிமையான ஆக்கள். போதைப் பொருள் பாவிக்கிறதாக இருக்கலாம், போதைப் பொருள் விற்கிறவையோட பழக்கம், அதோட வந்து போதைப் பொருளும் விற்கிறவை அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அப்ப இவ வந்து இப்படியான ஒரு பேக்ரவுண்ட், அதோட பக்கத்துல இருக்கிற அயலவர்களோட எல்லாரோடையும் சண்டை பிடிப்பினமா. அப்படித்தான் இப்படி பக்கத்துல இருக்கிற அந்த 62 வயசுடைய தம்பதிகளோடையும் இவைக்கு வந்து இந்த நாளுமே தகராறு அடிபாடு அப்படி மாதிரி போகுது. இந்த நாளும் இவையோடையும் சண்டை பிடிக்கிறது. அப்ப அந்த சண்டையில தான் இவ என்ன செய்யணும்னு சொன்னா அந்த 62 வயசுடைய அந்த தம்பதிகளை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த கொலையாளிகளை என்ன செய்யணும்னா தங்களோட வீட்டுக்கு பின்னால கதைக்கிறதுக்காக கூப்பிடினோம். அப்பவே போன இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னா அந்த 2 தம்பதிகளும் என்ன செய்யணும்னு சொன்னா 48 வயசுடைய பெண்ணும் 46 வயசுடைய அந்த ஆணும் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த தம்பதிகளை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அடிச்சு கழுத்தை அறுத்து என்ன வேலையெல்லாம் செய்யக்கூடாதோ அதே மாதிரி அவை வந்து கொலை செய்யணும். அது கொலை செய்தது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து தலைவரியா உடம்பு வரியா எடுத்து வந்து உடம்பு எல்லாம் துண்டு துண்டாக்கி அதை அப்படியெல்லாம் செஞ்சு என்ன செய்யணும்னு சொன்னால் அவை இந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கால்வாய் மாதிரி ஒன்று இருக்குது. அப்போ அந்த இடத்துல கொண்டு போயிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் புதைக்கணும், இந்த 2 நபர்களையும் புதைக்கணும். அப்போ அந்த நேரம் 6 வருஷத்துக்கு முன்னம் அந்த போலீஸாக்கள் வந்திருப்பினம், பக்கத்து வீட்டிலையும் விசாரிச்சிருப்பினம். அப்பைக்க கூட பாபநாசம் படத்தை மாதிரியே உழவு நடந்திருக்குது, எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் இருந்திருக்கணும் அப்படின்றதான் இதில் இது. அப்போ இப்போ வந்து அந்த உடல்களை வந்து தோண்டி எடுத்தாச்சு. எடுத்தாச்சு. இனி என்ன நடக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இதில் வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு நபர்கள் இதால் ஒரு குடும்ப சண்டை அப்படின்னு சொல்லல, ஒரு அயலவர்கள் சண்டையில், அதாவது நாங்கள் ஒரு வீட்டில் இருக்கைக்குள்ள பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பினம் தானே, ஏதாச்சும் ஒரு பிரச்சனையினாலும் பெருமினம் தானே அப்படின்ற ஒரு இதில் தான் படுப்பேன். பக்கத்தில் இருக்கிறவையே இப்படி செய்வினம்னு சொன்னால் இப்படி நாங்கள் நம்பிற வழியை படுக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்போ ஒரு சண்டையில் ஒரு முரண்பாடில் இப்படி வந்து அடித்து அதை வந்து அவைய கொலை செய்து அவைண்ட தலைவரியா உடம்பு வரியா எல்லாம் ஆக்கி இப்படி ஒரு வயசு போன ஆக்களை இப்படியெல்லாம் செய்ய வேணுமா? அதை செய்துட்டு 6 வருஷமா அந்த இதை வந்து மறைச்சு கொண்டு வந்து அந்த தோட்டையும் ஒரு இனி எங்க தெரிய வரப்போகுது, இதற்கு 6 வருஷமா மறைச்சிட்டோம், இன்னும் மறைக்கலாம் தானே, இதை ஒரு தோடுமா எத்தனையோ தோடு இருக்குன்னு தானே அப்படின்ற எண்ணத்துல அந்த உலகாலம் போடாத தோட்டை இப்ப போட்டு அவ வந்து மாட்டுப்பட்டா. ஒரு தோட்டால தான் மாட்டுப்பட்டா. இந்த தோட்டை போட்டிருக்க இப்பவும் மாட்டுப்பட்டிருக்க மாட்டா. அது அவர்கள் காணாமல் போனவையா தான் இப்ப வரைக்கும் இருந்திருப்பினோம். இதுதான் இதுல நடந்த விஷயம். இப்படித்தான் நிறைய இது வந்து இப்போ நடந்து கொண்டிருக்குது. இந்த திரைப்படங்களை பார்த்து அதே மாதிரியாக வந்து தாங்கள் தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து இது வந்து கூடுதலான விஷயம் இதில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த போதைக்கு அடிமையாகி தான் அப்படியான ஒரு வேண்ட எப்படி வேண்ட மனநிலைமை மாறுது அப்படின்றத பாருங்க. இந்த போதைப் பொருள் பாவிக்க வேண்ட மனநிலைமை வந்து மாறும். அப்போ சில இதுவில் வந்து நான் படிச்சிருக்கிறேன், இந்த போதைப் பொருள் பாவிக்க வந்து
வேறு வேறு சிந்தனைகள் தோணுமா அப்படின்னு சொன்னால், ஒரு ஆளை வந்து ஒரு சின்ன பிள்ளைய பார்த்தாலும் அவைக்கு வந்து அது ஒரு ஆபாசம் மாதிரி இதுன்றது. அவைக்கு வந்து அதை இந்த சின்ன பிள்ளைன்றான்னு சொன்னாலும் அந்த பிள்ளைய அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு ஒரு எண்ணம் வாருது. அதோட ஒரு சின்ன விஷயத்துக்கும் கொலை அவைய அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் கொலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வாருது. இப்படியான எண்ணங்கள் தான் அந்த போதைப் பொருளை வந்து அவைக்கு பாவிக்கிற நபர்களுக்கு வந்து இருக்கும். அவைய மனநிலைமை வந்து முதலாவது மாறும். அதை வந்து பாவிச்சு கொண்டு வரைக்க வேண்டிய மனநிலைமை மாறும். என்னென்னு சொன்னால், இது வந்து மூளைக்கு போகிற ஒரு நரம்பை வந்து ஒரு தூண்டி விட்டு தான் இப்படி ஒரு அவைக்கான ஒரு சந்தோஷம் மாதிரி அவைக்கு ஒரு அது ஒரு எல்லாத்தையும் விட இப்போ நாங்கள் ஒரு குடும்பமாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறத விட அவைக்கு அதை வந்து ஒரு 1000 மடங்கு ஒரு சந்தோஷத்தை அது கொடுக்குமா. இப்போ அதுக்கு அடிமையானவை வந்து இப்படி வந்து செய்யணும். இதில் வந்து யாருடைய தப்பு? இதை வந்து விற்கிறவே என்ற தப்பு. ஒரு காசுக்காக இதை வந்து விநியோகம் செய்யணும். இதால் எத்தனையோ உயிர்கள் வந்து இப்போ இலங்கையில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எத்தனையோ கொலைகள் இப்படியான போதைப் பொருள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கொலை நடந்ததுக்கு பின்னுக்கு போதைப் பொருள் பாவிச்சிருக்கீங்கன்னா போதைப் பொருளுக்கு அடிமையானவர் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு கொலை சம்பவத்தை எடுத்து பார்த்தாலும் அப்படியான ஒரு காசுக்காக இல்லாட்டி போதைப் பொருள், அந்த காசு என்னத்துக்காண்டான்னு சொன்னாலும் அந்த போதைப் பொருள் வாங்குறதுக்கு அப்படி மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது. இதுக்காக ஒரு உயிரை கூட அடிக்கணும் இந்த ஒரு காசுக்காக, இப்படி ஒரு இதுக்காக அவையன்ற ஒரு சுயநலத்துக்காக. இப்போ உயிரை எடுக்கிறது வந்து யாருக்குமே இது இல்லை, அது கடவுளை தவிர எந்த ஒரு நபருக்கும் வந்து இப்போ படைச்சதும் வந்து அந்த கடவுள்லாம் அதை மாதிரி எடுக்க அந்த உயிரப்ப இந்த உலகத்தை விட்டு போகணும்னு முடிவு செய்கிறதும் அந்த கடவுளாகத்தான் எடுக்க வேணும். அதை விட நாங்கள் ஒரு நபரை வந்து அதை கொலை செஞ்சுட்டு அதை மூடி மறைச்சிட்டு அதை இத்தனை நாளைக்கு பல நாட்கள்ல ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு சொல்லுவினோம். அதே மாதிரி தான் இவ வந்து அகப்பட்டிருக்கினா 6 வருஷத்துக்கு பிறகு நல்ல வடிவா உவைய வந்து 2 பேரையும் கொலை செஞ்சு போட்டு வெள்ளையும் சொல்லையுமா திரிஞ்சு தானே இருக்கி. நம்ம 6 வருஷமா வீட்டுக்கு பின்னால அப்படி இதண்டி போட்டு எப்படி அவைக்கு ஒரு நிம்மதியா இருந்திருக்கேலும், ஒரு வீட்டுக்கு பக்கத்துல அப்படி 2 உடல்களை வந்து புதைச்சு போட்டு எப்படி என்ன நிம்மதியா வீட்டுல நித்திர கொண்டிருப்பினு யோசிச்சு பாருங்க பாப்பா. அந்த போதைக்கு அடிமையானபடியா அப்படியான ஒரு குணம் வந்து விக்கி வந்திருக்குது. ஒரு சைக்கோ குணம் மாதிரி அந்த ஒரு என்னமாவே எத்தனை எதை செஞ்சுச்சினமோ உண்மையில தெரியலைன்னு விசாரிக்க தான் தெரியும். இப்படி பக்கத்தில் இருக்கிறவி எப்படி செஞ்சுச்சினம்னு சொன்னால் இப்படி எத்தனையோ செஞ்சிருப்பினமே. இதுதான் நடந்த விஷயம். இதில் போனது வந்து 2 உயிர் வந்து ஒன்று வந்து நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால், இப்படியான சம்பவங்கள் இப்படியான கொலைகள் இப்படியான வருஷம் சென்று பிடிபடைக்கல மற்றவைக்கு வந்து இப்படி நாங்களும் செஞ்சால் எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு நாங்கள் பிடிபடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மற்றவைக்கும் இதை செய்யக்கூடாது, நாங்கள் இப்படி செய்யக்கூடாது, இப்படி செஞ்சால் அப்படி இதுதான் இது அப்படின்ற மாதிரி அவைக்கு தோணும். அதே மாதிரியாக வந்து இலங்கையில் இன்னும் சட்டங்கள் வந்து ஒரு தண்டனைகள் வந்து கூடவாக இருந்தால் உண்மையிலேயே இந்த குற்றங்கள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஒரு போதைப் பொருள் வித்தாலோ இல்லாட்டி ஒரு போதைப் பொருள் பாவிச்சாலோ அவைக்கான தண்டனை ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அப்படின்னு கொடுக்க வேணும். அப்படி கொடுத்து அதை வந்து பிணை மூலமாக வெளியாலேயே வரையலாது அப்படின்னு கொடுக்கல இந்த பாவனைகள் வந்து குறையலாம். அதே மாதிரியாக ஒரு கொலை சம்பவம் நடந்தாவை வந்து ஆயுள் முழுக்க சிறை தான், அவைக்கு வந்து பிணை கிடைக்காது அப்படின்ற நிலையில அவைய இப்படி வந்து குற்றங்கள் குறையும். அதே மாதிரி ஒரு ஆளை வந்து கற்பழிக்க ஒரு சின்ன பிள்ளைய ஒரு 3 வயசு பிள்ளைக்கெல்லாம் அப்படியான விஷயங்கள் நடந்திருக்குதுன்னு அப்படியானவைய வந்து உடனடியாக வெளிநாட்டில் நடக்கிற மாதிரி ரோட்டில் வச்சு கல்லெறிஞ்சு இதன்ற ஒன்றும் அப்படி நடந்து நல்ல ஒரு சட்டங்கள் வந்தால் தான் இப்படியான நபர்களுடைய இது வந்து குறையும். இல்லாட்டி என்ன இப்படி தண்டிட்டு ஒரு கொஞ்ச நாள் இலப்புனையில் வந்துடலாம் தானே அப்படின்ட்டு சொல்லி வேண்டாம். இது வந்து அப்படி குற்றம் செய்கிறவே அப்படி நினைச்சு தான் செய்கிறது. எங்கள்கிட்ட காசு இருக்குது, அந்த காசை வச்சு நாங்கள் வெளியில் வந்துடலாம்.
பிணை மூலமாக நாங்கள் வெளியில் வந்துடலாம் அப்படின்ற எண்ணங்களில் தான் அப்படியான செயல்கள் வந்து செய்யணும். இதுக்கு வந்து உண்மையிலேயே சட்டங்கள் இதுண்ட வேணும். பிணைன்றது வந்து கொடுக்கக்கூடாது. பெரிய பெரிய குற்றங்கள் செய்கிறவைக்கு வந்து பிணை கொடுக்கக்கூடாது. தெரிஞ்சு தானே செய்யணும். தெரியாமல் புத்தி மங்கி போய் செய்யலை தானே. தெரிஞ்சு புத்தி சுவாதீனம் இல்லாமல் இதில் செய்யலை. தெரிஞ்சு அப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சு தான் செய்யணும். இப்போ இந்த அயலவர்கள முரண்பாடு காரணமாக அவையை வந்து கொலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவைக்கு அதை பிடிக்கலையா அப்படின்னு சொன்னால் போலீஸ்ல முறைப்பாடு செஞ்சிருக்கலாம். இல்லாட்டி அந்த இடத்துல அவையோட முரண்பாடு, அக்கம் பக்கத்தோட முரண்பாடு இருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்தை விட்டுட்டு வேறு இடங்கள்ல போயிட்டு இருந்திருக்கலாம். இனி வந்து எத்தனை வருஷம் உள்ளுக்கு இருக்க வேணுமோ தெரியல. இப்போ இப்படியான செயற்பாடுகளை செஞ்சுட்டு இனி வந்து உள்ளுக்குலேருந்து களி சாப்பிட்டுட்டும் இதன் கம்பி எண்ணட்டும், இதைத்தான் சொல்லலாம். இதுதான் இதில் நடந்த சம்பவம். இதில் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.